நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளின் பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய பாடத்துக்கு ஆரம்பமாக நம் மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் ராபர்ட் அவர்களை துவக்க ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நீடிய சாந்தம் இந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இதோ எங்கள் அன்பின் இரட்சகரும் உடைய ஒரே பேரான குமாரமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய சமூகத்தில் வருகிறோம் தந்தையே. தந்தையே, ஏதோ இந்த நாளிலும் உடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை கற்றுக்கொள்ளவும் அதன்படி நாங்கள் வாழவும் இன்றைய நாளில் எங்களை சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி மிக்காகவும் உமக்கு நன்றி எந்த துதி சோசரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. தந்தையே, ஏதோ இந்த நாளிலும் கடந்த காலங்களில் சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஒரு தெய்வீக வார்த்தையின் பிரகாரம் அநேக சத்திய பாடங்களை எங்களுக்கு தந்து வருகிறீரப்பா. அதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தந்தையை. தந்தையை இப்பேற்பட்ட சத்திய பாடங்களை எந்த நோக்கத்திற்காக தருகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அதுக்கேற்ற கீழ்ப்படிதலை நாங்கள் காட்டவும் உம்முடைய கிருபை கறந்த ஆவியை தந்து வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையாக வேண்டியது செய்கிறோம்ப்பா. தந்தை, ஏதோ இந்த நாளிலும் நீர் நாளில் தரக்கூடிய சத்திய பாடங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் உம்முடைய பரிசுத்தாவியை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாயின் தாழ்மையாக வேண்டியது செய்கிறோம். இதோ இந்த ஒரு சிறு ஜபத்தை எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் கல்வியுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, போன வாரம் என்ன ஒரு பாடம் பார்த்தோங்க? ஆமாம், நம்மளுடைய எதிராளி அவரை குறித்து என்ன பண்ணோன்னா பார்த்தோம். யார் இவன், எப்படி உருவாக்கப்பட்டான், யாரால உருவாக்கப்பட்டான், அவனுடைய தந்திரங்கள் என்ன அப்படின்ற ஒரு 6 விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம்னா தொடர்ந்து பார்த்தோம்னா அதோட எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல். இன்னைக்கு யாரையுமே காணோம். ஓகேங்களா? ஸோ என்ன தந்திரம் பண்ணியிருக்கிறான்னு தெரியல. சரி, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ இன்றைக்கும் அதேமாரி ஒரு மாபெரும் சத்தியத்தை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். அந்த ஒரு பாடத்தை கூட எடுத்து தரும்படி நம் மத்தியில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் ஜோயல் அவர்களை தூது கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆயுச நாட்களிலும் அவர்களை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக இந்த ஒரு சின்ன ஒரு கூடுகையின் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது போல சேஷ்ட புத்திர பாகம், பர்த் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். தேவன் இன்றும் இந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கக்கூடிய அநேக வசனங்களின் மூலமாக நமக்கு அநேக சத்தியத்தையும் வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ இன்றும் கூட நமக்கு ஒரு சத்தியத்தை தேவன் இந்த ஒரு பாடத்தின் மூலமாக வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இது மிகப்பெரிய ஒரு பாடம் இல்லை, சின்ன பாடம் தான். ஆனால் இந்த சின்ன பாடத்தில் கூட தேவன் அவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டங்களையும் நமக்கு நிறைய படிப்பினைகளையும் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டைட்டில் தலைப்பை கூட போன வாரம் பிரதர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 கேரக்டர் பற்றி சொன்னார் இல்லைங்களா? யார் அந்த 2 கேரக்டர்? ஏசா, யாக்கோபு. ஓகே, உங்களுக்கு அந்த 2 பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? 2 பேரையும் பிடிக்காதா? யாக்கோபு தான் பிடிக்குமா? சர்ப்ரைசிங். ஏசாவை பிடிக்காதா? சரி, அதுக்கெல்லாம் காரணம் சொல்லணும். நீங்க ஏன் ஏசாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை யாக்கோபை பிடிச்சிருக்குன்னா ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? சப்போ இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து சென்றலாம். பேரை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பாடம் புரிஞ்சுக்கிறதுக்கு சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் இன்னைக்கு பார்க்கலாம். அதே நேரத்தில் இதே போல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு சத்தியம் எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பின் கீழாக அநேக முறைகள் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுல
நிழலும் பொருளும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையின் கீழாக நம்ம இதுக்கு முன்னாடி சத்தியம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆசரிப்பு கூடாரம், ஓகே. நிழலும் பொருளும், வேற என்ன பார்த்துருக்கோம்? ஈசாக்கின் திருமணம் பார்த்தோமா? அப்போ ஒரு நிழல் இருக்கும், அந்த நிழலுக்கு உண்டான நிஜத்துல நமக்கு அது என்ன பொருள் தருது அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பாடமும் கூட எப்படிப்பட்ட ஒரு பாடம் அப்படின்னா, நிழலும் பொருளும் அடிப்படையிலான ஒரு விஷயத்துல அந்த முறையை தான் நம்ம கையாண்டு இன்னைக்கு நம்ம தேவ செய்திக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். அப்ப முதலாவது இந்த சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் நம்ம போயிடலாம் இந்த கதைக்குள்ளாக போகிறதுக்காக. ஆதி காலத்துல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஒண்ணு இருந்ததுங்க பழைய ஏற்பாட்டு கால பகுதியில. எந்த குடும்பம்னு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஆபிரகாமுடைய குடும்பம் இல்லைங்களா? ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னு சொல்லி பாக்குறோம். சோ என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் ஆபிரகாமுக்கு தேவன்? உம்முடைய சந்ததியிலிருந்து என்ன வரப்போகுது? வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. ஈசாக்குக்கு பெண் பார்த்தாச்சு இல்லைங்களா? பெண் பார்த்தது யாரு? ஈசாக்கே பார்த்தாரா போய்? சோ தேவன் பார்த்து வச்சிருக்கார் இல்லைங்களா? ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை. யாரு ஈசாக்கினுடைய மனைவியா வந்தது? ரெபேக்காள் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் திருமணம் நடைபெறுது. அப்போ அந்த திருமணம் நடைபெற்ற பிற்பாடு அவர்களுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய பேர் தான் என்ன அப்படின்னா ஏசா மற்றும் யாக்கோபு அப்படின்னு. இதைதான் உங்களுக்கு மத்தியில ஒரு கேள்வியை வச்சேன். இந்த ஏசா மற்றும் யாக்கோபுல யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சேன். கொஞ்ச நேரம் டைம் எடுத்து யோசிச்சிருந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஏசா பிடிக்குமா யாக்கோபு பிடிக்குமா? ஏசா. எப்படியும் நான் எதிர்பார்க்கிற பதில் வர வரைக்கும் விட மாட்டேங்கிறதுனால ரெண்டு பதிலையும் சொல்லி வைப்போம் அப்படின்னு ஒரு விசுவாசத்துல சொல்றோமா? சரி, ஒரு சில பேருக்கு ஏசாவை பிடிக்குது. ஏன் ஏசாவை பிடிச்சிருக்கு? ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கா? இது இன்டராக்டிவா அந்த செஷன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாரு. ஓகே. யாக்கோபுக்காகவும் யாரோ வவுச் பண்ணோமே இங்க. யாக்கோபு. ஓகே சகோதரி, யாக்கோபு எதனால பிடிக்கும்? ரொம்ப ஆண்டவரை அவர் நேசிச்சாரு. ஓகே ஃபைன். இஸ்ரேல்னு பேரே மாத்திட்டாரு. சரி ஓகே. அதனால வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை பார்க்கும் பொழுது யாக்கோபும் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த இன்சிடென்ட் பர்டிகுலரா பார்க்கும் பொழுது ஏமாற்றிட்டாரு. எத்தன். ஓகே சிஸ்டர் என்ன சப்ஜெக்டுக்கு உள்ளவே இந்த கதையெல்லாம் சொல்லாத, டைரக்டா பாயிண்ட்டுக்குள்ளவா அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போறாங்க. அப்ப யாக்கோபை இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல ஏசா பிடிக்குமா யாக்கோபு பிடிக்குமா நாங்க அநேக இடங்கள்ல போய் கேள்வி கேட்கும் பொழுது எங்களுக்கு மெஜாரிட்டியான பதில் என்ன வரும் அப்படின்னா எங்களுக்கு ஏசாவை பிடிக்கும்னு வரும். எதனால அப்படின்னா இந்த சேஷ்டபுத்திர பாகம் இது குறித்தான இதை சுத்தி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது பிரதர் சொன்ன மாதிரி அருமையா சொன்னாரு. ஒரு இன்னசென்ஸ் இருக்கு இல்லைங்களா ஏசா கிட்ட. யாக்கோபு கொஞ்சம் கன்னிங்கா பிஹேவ் பண்ண மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவ மண்டலத்துல என்ன தாட் இருக்கு அப்படின்னா யாக்கோபு ஒரு எத்தன் தான். அவர் ஒரு ஏமாற்றுக்காரன். எத்தனா என்ன? ஏமாற்றுக்காரன் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏசாக்கு நிறைய ஃபேவரபிளான ஒரு ஓட்ஸ் கூட வரதை கூட நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது உலகமே அவரை ஏமாற்றுக்காரன் எத்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் யாக்கோபை என்ன சொல்றார் அப்படிங்கிறத வசனத்தின் மூலமா வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிறது. ஓகே, யார சிநேகிச்சாராம் தேவன்? யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். அதாவது யாக்கோபை சிநேகிச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விடல, என்னவோ ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏசாவை நான் வெறுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பிரதர் கூட ரொம்ப அருமையா சொன்னாங்க, ஏசா கிட்ட என்ன இருந்தது இந்த இன்சிடென்ட்ல? ஒரு இன்னசென்ஸ் இருந்தது. அப்ப அது இன்னசென்ஸா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம். அப்போ வசனம் என்ன சொல்லிருச்சு? தேவனுடைய பார்வையில யாக்கோபு ரொம்ப ஃபேவரட், ஏசாவை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்னும் ஒரு சில வசனங்கள் கூட வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்.
கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். மல்கியாலே ஒரு வசனம் என்ன சொல்லிடுறாரு, ரெண்டு கேரக்டர் இருக்கு, ஈசாக்கினுடைய குமாரர்கள் யாக்கோபு, ஏசா யாக்கோபு ரெண்டு பேர் இருக்காங்க. இதுல நான் யாரை ரொம்ப சிநேகிக்கிறேன் அப்படின்னா யாக்கோபு தான் சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. மூன்றாவது வசனம் கூட அப்படியே வாசிச்சிடலாம். அவரை சிநேகிக்கிறேன்னு மட்டும் சொல்லல, அவரை சிநேகிக்கிறேன்னு சொல்ற இடத்துலயும் பின்னாடி யாரெல்லாம் வெறுக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. 3ஆம் வசனம், ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். அப்ப ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, ஏசாவையும் நான் வெறுத்துட்டேன், எனக்கு யாக்கோபு தான் என்னோட ஃபேவரட் அப்படிங்கிறாரு. இப்போ உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி, எத்தனாக இருக்கக்கூடிய யாக்கோபை தேவன் ஏன் இவ்வளவு தூரம் நேசிக்கணும் அப்படின்னா, இதை கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோடைய பேக்ரவுண்டுக்குள்ள நம்ம போய் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் வசனம், 21 மற்றும் 22 வசனங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். என்ன நடக்குது இங்க அப்படின்னா, ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யறாரு. ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, உன் சந்ததி மூலமா தான் உலகத்தையே நான் பெருக போறேன் ஆசீர்வதித்து அப்படின்னு. ஆனா அங்க என்ன இல்ல, ஈசாக்குக்கு ரொம்ப நாளா குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒரு சர்டைன் பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, ரெபேக்கால் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுடைய கர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி வாசிக்கலாம். 22ஆவது வசனம் வாசிக்கலாம். 22ஆம் வசனம், அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ரொம்ப ஈஸியா குழந்தைய பெத்தெடுக்கிறது, அது ட்வின் பேபி. உள்ள என்ன நடக்குது, ஆக்சுவலி ஒரு பேபி நம்மளுடைய ஒரு பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டருக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, அந்த பேபியோடைய லிட்டில் கிக்ஸ் எல்லாம் அவங்களால ஃபீல் பண்ண முடியும் இல்லைங்களா. ஒரு சர்டைன் டைமுக்கு மேல குழந்தை பெருசாயிடுச்சு அப்படின்னா குழந்தை உதைக்கிறத என்ன பண்ண முடியும், அந்த தாயினால ஃபீல் பண்ண முடியும். இவங்களுக்கு ஒரு குழந்தையா அப்படின்னா, ரெபேக்கால் வயிற்றுல 2 குழந்தை ட்வின்ஸு. என்ன பண்றாங்க, உள்ளுக்குள்ளேயே அங்க ஒரு கலைபுரம் நடைபெறுது. அதை தான் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஒன்றோடு ஒன்று மோதிக்குது உள்ளுக்குள்ளேயே வயிற்றுக்குள்ளேயே. அவங்க அப்பயே சொல்றாங்க, இப்படியானால் எனக்கு எப்படியோ. இப்படி இருந்தா நம்ம ஸ்லாங்ல என்ன சொல்றது, இப்படி இருந்தா நான் என்ன பண்றது, ரெண்டும் இப்படி சண்டை போட்டுக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ரொம்ப நாள் பேபி இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ட்வின்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். 25ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 24ஆம் வசனம், பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. 2 குழந்தைங்க. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 குழந்தைங்களும் ரெபேக்கால் பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் யார் வரா, ஏசா. ஓகே, சரி, ஓகே, அதுக்குள்ள நம்ம இன்னைக்கு போல. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், 2 பேருமே பிறந்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ 2 பேரும் பிறந்துட்டாங்க, கண்டிப்பாக ஒரு அண்ணன் இருக்கணும், ஒரு தம்பி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த 2 கேரக்டர்ஸ் எப்படி வளர்றாங்க அப்படிங்கிறத வசனம் ரொம்ப கிளியராக அவங்களுடைய பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆதியாகமம்ல சொல்லியிருப்பாங்க. 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிச்சிடலாம். 25ஆம் வசனம், மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயும். மூத்தவன் யார் இங்கே சொல்லப்படுறது அப்படின்னா, ஏசாவை குறித்து சொல்லப்பட்ட வசனம் இது. சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். சிவந்திருக்காரு, உடம்பு ஃபுல்லா எப்படி இருக்கான், ரொம்ப முடி அதிகமா இருக்கு இவருக்கு, ஏசாவுக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். ரொம்ப கிளியரா உங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க. இந்த கேரக்டர் யாரு தான், இந்த கேரக்டருடைய பேரு ஏசா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்ப இந்த ஏசாவினுடைய குண லட்சணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாசிக்கலாம். 27ஆம் வசனம், இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். ஏசா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நல்லா வளர்ந்துட்டாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்கில்டு ஹண்டரா இருக்காரு, ஒரு சகலத்தையும் கற்று தேர்ந்த ஒரு வேட்டைக்காரனா இருக்காரு ஏசா. ஆனா வேட்டையாடுறவங்க எங்கதான் வேட்டையாடியாகணும், காட்டுல தான் வேட்டையாடியாகணும். அந்த பகுதிகளிலே வசிக்கிறதுனால இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஒரு காட்டுவாசி மாதிரி இருக்காரு. அதுதான் வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேட்டைக்காரனோட மைண்ட் எப்படி இருக்கும், எப்பொழுதுமே ரொம்ப கவனம் இல்லாம இருக்குமா, ஷார்ப்பா இருக்கும். அவங்களுடைய ரொம்ப ப்ரிசிஷனா அட்டாக் பண்ணுவாங்க இல்லைங்களா.
அவங்க குறி வச்சா என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த ஒரு ப்ரே வந்து என்ன பண்ணியாகணும், கண்டிப்பா அதுல மாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க அதிகமா ஃபேமிலியோட சேர்ந்து உறவாடுறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னா, இந்த வேட்டைக்காரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு லாங் பீரியட் வந்து வேட்டைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒகேஷனலி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கே வருவாங்க, வேட்டையெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏசா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல தான் இருக்காரு. இவர் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சு, ரொம்ப பாண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மாவோட ரொம்ப பாண்டட் கிடையாது. ஏன், இவர் வனசஞ்சாரியா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒருவேளை இப்படி குடும்பத்தோடயே ஒட்டி உறவாடாம இருக்கிறவங்க கேரக்டர் வைஸ் எப்படி இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பாங்களா அப்படின்னா, இவங்களுடைய ஒர்க் நேச்சரே எப்படி இல்லை அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ்க்கு இடம் இல்லை. ஒரு ஸ்கில்டு ஹண்டர், ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கணும், அப்பதான் வேட்டையாட முடியும். அந்த ஒரு ஹேபிட்ல ஏசா இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து ஒருவேளை இவர் ஃபேமிலியோட ரொம்ப ஒட்டி வாழக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். அம்மா அப்பாவோட சூழ்ந்து வாழும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நற்பண்புகள் நிறைய இருக்கும், ஒரு சாந்த குணமா வளருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைலே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி நைட்ல என்ன பண்ணுவாங்க, ஹண்டிங்லேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இன்னொரு கேரக்டரையும் நம்ம பார்த்துடலாம். ஆதியாகமம் 25-26 வாசிச்சிடலாம். 26ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான். யார் இந்த சகோதரன்? அவருடைய அண்ணனோட காலை பிடிச்சிக்கிட்டே வெளியில வர்றது யார்? இவரு யாக்கோபு இல்லைங்களா? வயிற்றுக்குள்ள ஆரம்பிச்ச சண்டை வெளியில வரும்போதும் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். 60 வயசு இவங்களுக்கு இந்த 2 குழந்தைங்களும் பிறக்கும் போது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது யாக்கோபு எப்படிப்பட்ட கேரக்டர்ல இருந்தாரு? அண்ணன் தான் வனசஞ்சாரி, ரொம்ப ஹார்ட் நேச்சரு, வீட்டோட அதிகமா அட்டாச்மெண்ட் இல்லை. ஆனா தம்பி எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வாசிக்கலாம். 27ஆம் வசனம். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ரொம்ப குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். ஏன், வீட்டிலேயே வளர்றதுனால. இன்னைக்கு நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? வீட்டிலேயே தான் வளர்றாங்க. குணசாலியா இருக்காங்களா இல்லை வனசஞ்சாரி மாதிரி இருக்காங்களா? சிலரை என்ன பண்ண முடியறது இல்லை, 2-3 குட்டீஸ்லாம் வீட்டில் இருந்தால் நம்மளாலேயே கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லைங்களா? அடிக்கடி என்ன கேட்போம், ஸ்கூல் லீவ் விட்டா எப்படா அந்த ஸ்கூல் தொடங்கும் அப்படின்னு இருக்கும் பேரண்ட்ஸுக்கு. ஏன், செம ஆட்டமாக இருக்கும் வீட்டில். ஆனால் யாக்கோபு வந்து அப்படி இல்லை. அவர் எப்படி ஆக்சுவலி வீட்டை சுற்றி அம்மா அப்பாவை சுற்றி ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர்டாக ரொம்ப ஹம்பிளாக வளர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப ஒபீடியண்ட்டாக காமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மேற்கொண்டு வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28ஆம் வசனம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். இங்க என்ன ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஈசாக்குக்கு வந்து ஏசா மேல வந்து ரொம்ப பிரியம். வீட்டில் எப்போதுமே 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா என்ன ஒரு டிஃபால்ட்டா இருக்கும் அப்படின்னா, அம்மா பெட்டா ஒரு குழந்தையும் அப்பாவுக்கு ரொம்ப பெட்டா இன்னொரு குழந்தையும் வளரும் இல்லைங்களா? அங்கேயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை. இப்போ நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னா அப்பாவும் சேர்ந்துட்டு பனிஷ் பண்ண வருவாங்க தப்பு பண்ணிட்டா. ஆனால் அங்கே அந்த மாதிரி இல்லை, செல்ல பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படி இருக்கும் பொழுது பெரிய பையனுக்கு வந்து அப்பா ரொம்ப வந்து செல்லம் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்தது. அவரு வனசஞ்சாரி இல்லையா, ஹண்டர் இல்லையா, நிறைய அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுவார். அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெபேக்கால் ஏன் வந்து யாக்கோபு மேலே பச்சமாக இருக்காங்க அப்படின்னா, வீட்டோட பிள்ளை இவர், அங்கேயே பக்கத்துலேயே இருந்துட்டு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாக்கோபு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த ஒரு பேக்ரவுண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இதுதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளாக நம்மளை கொண்டு போகக்கூடிய வசனங்கள். இதெல்லாம் 25ஆம் அதிகாரம் 29 முதல் 30 வசனங்கள் வாசிச்சிடலாம். வசனங்கள் 29 மற்றும் 30. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். ஏசா என்ன பண்றாரு, ஒரு நாள் ரொம்ப டயர்டா வராரு. வரும்பொழுது அங்க என்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, யாக்கோபு கூழ் சமைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது, வாசிக்கலாம். 30ஆம் வசனம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. ஓகே, என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ரொம்ப பசியில வர்றதுனால என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் ரொம்ப ஹங்கிரியா இருக்கேன், எனக்கு என்ன பண்ண, நீ சமைக்கிற அந்த கூழ்ல கொஞ்சோண்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.
நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப பசியாக இருக்கேன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, என் உயிரே போகுது, என் ஜீவனே போகுது, நீ என்ன பண்ணு, அந்த கூழ் எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸில் இருக்கும் பைபிளோட டிரான்ஸ்லேஷன்ஸில். இப்போ இதுதான் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ணன் என்ன பண்ணுறாரு, தம்பிகிட்ட கொஞ்சோண்டு கூழ் கொடு, எதுக்காக, சர்வைவ் ஆகிறதுக்காக, வேற சான்ஸே இல்லை, ரொம்ப பசிக்குது அவருக்கு. அப்போ 31 33 வசனங்கள் வரைக்கும் வாசிச்சிடலாம். வசனங்கள் 31 முதல் 33 முடிய. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதுல யார் இப்ப சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது யாக்கோபு ரொம்ப நல்லவர்னு சொன்னது? ஓகே, நீங்க தான். என்ன கேட்கிறாருங்க, நம்ம வீட்டுல 2 குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுது, சின்ன குழந்தைகிட்ட சாக்லேட் இருக்கு, பெரியவன் தான் இருந்தாலும் ரொம்ப பசிக்குதுங்கிறான், ஒரு 100 ரூபாய் கூட சாக்லேட் தரேன் அப்படின்னு நம்ம குழந்தைங்க நம்ம முன்னாடியே பிஹேவ் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும்? கோபம் வரும் இல்லைங்களா? ஆனா தேவன் கோவப்படல, ஏதோ ஒரு ரீசனால என்ன பண்றாரு, நான் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இங்க கேட்கிறாரு, ரொம்ப டாக்டிக்கலா கேட்கிறாரு, நீ என்ன பண்ணு, உனக்கு கூழ் வேணுமா, நான் உனக்கு தரேன், ஆனா உன்னோட சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு, கொடுத்துரு எனக்கு அப்படின்ட்டாரு. வாசிக்கலாம். 32ஆம் வசனம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அவரோட மைண்ட் எப்படி இருக்கு, இதை சாப்பிடலாம் செத்தே போயிருவேன் போல, நானே சாகிற தருவாயில இருக்கேன், எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். ஏன் ஆணையிட்டு கொடு அப்படின்னு கேட்கிறாருன்னா, இப்ப இருக்குல்ல அக்ரிமெண்ட்ஸ், அந்த மாதிரி பாண்டட் பேப்பர் கிடையாது ஆதி காலத்துலலாம். ஆணையிட்டு ப்ராமிஸ் பண்ணி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக மரிக்கும் தருவாய் வரைக்கும் என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா போவாங்க. ஸோ அப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் எல்லாமே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர் சும்மாலாம் கொடுக்கல, நீ கன்கரண்டா எனக்கு நீ என்ன பண்ணு, கண்டிப்பா எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாக்கோபுக்கு ஆணையிட்டு என்ன பண்றாரு, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்றாரு, அந்த சிவப்பு கூழுக்காக என்ன பண்ணிடுறாரு, வித்துறாரு ஏசா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ உங்கள் மத்தியில் கேட்கக்கூடிய கேள்வி, சேஷ்டபுத்திர பாகம், நம்ம பாடத்தினுடைய தலைப்பு சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன? முதல் பையன் ரொம்ப சேட்டை பண்றதா? ஓகே, முதல் பையன் சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மீனிங் என்ன கரெக்டா சொல்லணும்னா ஏதாவது ஐடியா இருக்கா? சூப்பர், ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பிள்ளைகள் இல்லைங்களா, தலைச்சேன் பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஆனா அது நியாயமா? இப்போ இந்த மாடர்ன் டேல எடுத்துக்கோங்க, ஒரு சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க இந்தியன் ஜுடிஷியரி ஆக்ட் படி முதல் பையனுக்கு எக்ஸ்ட்ரா சொத்து அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்குமா? இப்ப இருக்க கவர்மெண்ட் இல்ல. ஆனா ஆதி காலத்துல இந்த சேஷ்டபுத்திர பாகத்துல வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா, முதல் மகன் சொத்து, ஃபர்ஸ்ட் பார்ன், அந்த குழந்தைக்கு டபுள் த டைம் வந்து கிடைக்கும், பிரதர் சொன்ன மாதிரி. அப்போ என்ன பண்றாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு அப்பா இருக்காரு, 3 மகன்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இப்ப சொத்தை பிரிச்சா எத்தனை பங்கா போடணும் அப்படின்னா, மாடர்ன் டே கணக்குப்படி 4 கூட போடலாம், அப்பாவுக்கு 1 3 பசங்களுக்கு 1ன்னு. பட் யூஸ்வலா அப்பா என்ன பண்ண மாட்டாங்க, ஆதி காலத்துலலாம் அவங்களுக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுக்க மாட்டாங்க, தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை பங்கு போடுவாங்க அப்படின்னா 4 பங்கு போடுவாங்க. 3 பசங்க இல்லையா, 3 பங்கு, ஆனா 4 பங்கு தான் போடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த முதல் பிறந்த குழந்தைக்கு 2 பங்கு. இதுதான் நம்ம பாடத்தினுடைய தலைப்பு இல்லைங்களா, சேஷ்டபுத்திர பாகம். ஃபர்ஸ்ட் பார்னுக்கு 2 மடங்கு, மற்ற மகன்களுக்கு 2, ஆளுக்கு ஒவ்வொரு பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு, மிச்ச குழந்தைங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஒரு பங்கு தான், தன்னுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஏஜ் ஆகும் பொழுது அந்த என் டைம்ஸ்ல அவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு பங்கையும் யாருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலியுடைய மூத்த பிள்ளைகளுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப யோசிச்சு பாருங்க, யாக்கோபு வந்து ஏசா கிட்ட கேட்டது சரியா தவறா? யார் அதிகமா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றா டைம்? யாக்கோபு தான் பண்றாரு. ஏசா பாதி நாள் எங்க இருக்கிறதே இல்லை, வீட்டில் இருக்கிறதே இல்லை. அப்ப இவங்களுடைய என் டைம்ஸ்ல இவங்களை யாரு தான் டேக் கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதிகமா
யாக்கோபு தான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஏசாவுக்கும் சாய்ஸ் இருக்கு. அம்மா அப்பாவை பார்த்துக்க நினைச்சா என்ன பண்ணலாம், காட்டை விட்டுட்டு வந்துட்டு அம்மா அப்பாவை பார்த்துக்கலாம், ஏன்னா அவரு தான் தலைச்சின் பிள்ளைன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ யாக்கோபு அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பங்கை தன் சகோதரன் கிட்ட வந்து கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், கூலுக்காக ஏசா வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த ஒரு இன்சிடென்ட்ல அம்மா அப்பாவை பார்த்துக்கிற அந்த ஒரு ப்ரிவிலேஜே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா தன்னுடைய தம்பி கிட்ட வந்து விட்டு கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏசு கிறிஸ்து கூட அவருடைய முதலாம் வருகையில் வரும்பொழுது தன்னுடைய பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணாம போயிட்டாரா அப்படின்னா இதோ உன் மகனே உன் தாய் இல்லைங்களா, ரொம்ப கிளியரா காட்டிடுறாரு. ஏன்னா அவருக்குன்னு சில ஏர்த்லி ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பூலோக கடமைகள் இருக்கு, அதை முடிக்கிறாரு. நீதிமொழிகளில் கூட நம்ம அநேக வசனங்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, உன் தகப்பனையும் தாயும் என்ன பண்ணியாகணும், கனம் பண்ணணும். ஸோ அது பண்ணாம எந்த ஒர்க்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங், இந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, யாரெல்லாம் பேரண்ட்ஸை டேக் கேர் பண்றாங்களோ பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுல கூட நிறைய கான்ட்ரவர்ஷியல் வரலாம், ஆனா நியாயப்பிரமாணம் ரொம்ப கிளியரா சொல்லுது இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பத்தி. உபாகமம் 21 அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். உபாகமம் 21 அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16. 2 மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களேயாகில் முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற்பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த காலத்துலலாம் நிறைய மேரேஜ் பண்ணிப்பாங்க இல்லைங்களா. ஒருவேளை உங்களுக்கு 2 ஒய்ஃப் இருந்தா கூட உங்களுக்கு ஃபேவரட்டா ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இன்னொருத்தவங்க உங்களுக்கு அன்ஃபேவரட்டா இருக்காங்கன்னா கூட ஒருவேளை அந்த அன்ஃபேவரட் தான் அவங்களுக்கு தான் முதல் குழந்தை பிறக்குது அப்படிங்கும் பொழுது அவங்கள உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்களுடைய முதல் குழந்தை தான் யாரா கன்சிடர் பண்ணப்படும் அந்த ஃபேமிலியில அப்படின்னா தலைச்சன் பிள்ளையாக கன்சிடர் பண்ண முடியும், முதல் பிள்ளை. அப்போ அந்த சேஷ்டபுத்திர பாகம் அந்த ஒய்ஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்களுடைய குழந்தைக்கு தான் அது போய் சேரும் அப்படிங்கிறது பிரமாணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் 21:17. 17ஆம் வசனம். வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன், சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. ரொம்ப கிளியரா இருக்கு. சேஷ்டபுத்திர பாகம் அவங்களுக்கே உரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரமாணங்கள் கூட ரொம்ப கிளியரா நமக்கு சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்க, 2 பங்கை யார் வாங்கிட்டா இப்போ அப்படின்னா அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல. அப்படி இருக்கும் பொழுது எந்த மகனாவது ஒரு கூழுக்காக தன்னுடைய பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரிவிலேஜை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். ஆனா பண்ணிடுறாங்க. பண்ணதுனாலே அவர் எதை இழந்துடுறாரு அப்படின்னா அந்த மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் இழந்துடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதனாலதான் வேதாகமத்தில் அநேக வசனங்கள் நம்ம பார்த்தோம். உதாரணமா தேவன் யாரை நேசிக்கிறார் அப்படின்னா யாக்கோபை நேசித்து ஏசாவையோ வெறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கூட ஆதியாகமம் 25:34 வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சாதாரண விஷயம் இல்லை. ஏன் வெறுக்கிறாரு தேவன் அப்படின்னா வித்துறாரு சாப்பாட்டுக்காக, அலட்சியம் பண்றாரு. அதோட மதிப்பே அவருக்கு தெரியலன்னு சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் ஆதியாகமத்தில் நடந்த விஷயத்த பின்னாடி வரக்கூடிய பவுல் வந்து ரெக்கார்ட் பண்றாரு பாருங்க. எபிரேயர் 12:16 பரிசுத்தாவி எப்படி வழி நடத்துதுன்னு பாருங்க. எங்க இருக்கு லிங்க்? ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய வசனத்திலுடைய விஷயங்கள் பின்னாடி வரக்கூடிய பவுல் வந்து எழுதுறாரு. வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் வேசிக் கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ரொம்ப கிளியரா இருங்க. ஏசா மாதிரியான ஒரு கேரக்டர் உங்ககிட்ட என்ன பண்ண வேண்டாம், உங்களுக்கு மத்தியில இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத பவுல் கிளியரா ரெக்கார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ என்ன இங்க ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா வித்துறாரு ஒரு சைடு கூழுக்காக. அண்ணனை கரெக்டா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப நேக்க அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு ப்ரிவிலேஜை வந்து வாங்கிடுறாரு யாக்கோபுன்னு சொல்லி பார்க்குறோம்.
ஆதியாகமம் 27:1-2 வாசிக்கலாம், அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆதி காலத்துல அப்படின்னா, மரிக்கும் தருவாயை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலே, மாடர்ன் டே கல்ச்சர்ல கூட அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ரொம்ப ஒருத்தவங்களுக்கு முடியலன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட உயிரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஏன், அதுக்கப்புறம் அந்த சொத்தை யார் நிர்வகிக்க போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியிலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய மரணத்தை நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு பிளஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவருக்கு யார் ஃபேவரேட் ஆக்சுவலி? ஈசாக்கு யார் ஃபேவரேட்? ஏசா இல்லைங்களா. அவரை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் உன்னை பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு பையன்கிட்ட, மூத்த பையன்கிட்டங்கிறத வாசிக்கலாம். வசனங்கள் 3 மற்றும் 4. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தோணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அப்பாவுக்கு தெரியாது இல்லையா, பையன் தன்னோட சேஷ புத்திர பாகத்தை வித்து போட்டாரு அப்படின்னு. அப்பா கூப்பிட்டு கேட்கிறாரு ஜெனியூனா, நான் சாவ போற மாதிரி தெரியுது, நீ இந்த மாதிரி என்ன பண்ணு அப்படின்னா, நீ வேட்டையாடி எனக்கு பிரியமா இருக்கக்கூடிய ருசியுள்ள பதார்த்தங்களை நீ என்ன பண்ணுவா, கொண்டு வா. நான் சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா, நான் உன்னை பிளஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. ஒருவேளை நம்ம ஏசாவுடைய சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அப்பா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், தம்பி கிட்ட வித்து போட்டுட்டேன் என்னுடைய சேஷபுத்திர பாகத்தை அப்படின்னு சொல்லியிருப்போமா அப்படின்னா, அப்படி சொல்ற அளவுக்குலாம் அவர் நல்லவர் கிடையாது ஆக்சுவலி. அதான் அங்கே என்ன சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா, அவரும் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம, இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவான் அல்ல அப்படிங்கிறத சொல்லாம, இதெல்லாம் மனசுலேயே வச்சுக்காம அவர் என்ன பண்ணிடுறாரு, காட்டுக்கு வேட்டையாட போயிடுறாரு. ஏன், போய் சமைச்சு எடுத்துட்டு வந்து அப்பா இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு அப்படின்னா மொத்த பிளஸிங்கும் யாருக்கு வந்துடும் அப்படின்னா ஏசாக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த விஷயங்களை யாரு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 27:5. 5ஆம் வசனம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். இங்க ஒரு கேரக்டர் என்ன பண்றாங்க, இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரெபெக்காளுக்கு யார் ரொம்ப க்ளோஸ்? யாக்கோபு. அவங்க மைண்ட் எப்படி யோசிக்கும், அவங்களுடைய ஃபேவரட்டா இருக்கக்கூடிய பையனுக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. அதான் என்ன பண்றாங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இந்த இன்சிடென்ட்ல ரெபெக்காள் பண்ணது நியாயமா இல்லையா? யாக்கோபும் பிடிக்குங்கிறீங்க, ரெபெக்காள் பண்ணதும் நியாயம் இல்லைங்கிறீங்க, ஏதாவது ஒரு சைடு சொல்லுங்க. அப்போ என்ன காரணம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ ஈசாக்கினுடைய பிளானை ஒத்துழைக்கணும்ல ரெபெக்காள் ஆனா ஒத்துழைக்கல. இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கக்கூடிய தன்னுடைய பையனை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு பிளஸ்ஸிங்கை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. வாசிக்கலாம் 8 முதல் 10 வசனங்கள். வசனங்கள் 8 முதல் 10 முடிய. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். ஓகே, இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி நீ செய்ய, நீ ஆட்டு மந்தைக்கு போய் என்ன பண்ணு, 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. எனக்கு தெரியும்ல உங்க அப்பாவுக்கு எப்படி சமைச்சா பிடிக்கும்னு, நான் என்ன பண்றேன், ருசியா சமைச்சு நான் கொடுக்குறேன். நீ அவர் மரணக்கு முன்னபே நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ அந்த பிளஸிங்ஸை வாங்கிக்கோ, இதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நீ உங்க அண்ணனை போல நீ பிளஸிங்ஸ் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நீ தான் உங்க அப்பா கிட்ட இந்த பதார்த்தங்களை எடுத்துட்டு போகணும், பிளஸிங்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 12ஆம் வசனம் நீங்க வீட்டுல அப்புறமா வாசிச்சு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அவருக்கு கண்ணு தெரியாது ஆக்சுவலி, ரொம்ப ஏஜ்டா இருக்கிறதுனால யாக்கோபு என்ன கேட்பாரு அப்படின்னா, இவர் என்ன டச் பண்ண என்ன கண்டுபிடிச்சிருவாரு, அப்பா ரொம்ப ஈஸியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ ஒருவேளை நான் அப்பா கண்டுபிடிச்சு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அப்ப என்ன பண்ணிடுவாரு, பிளஸிங்க்கு பதில் எனக்கு என்ன சபிச்சிருவாரு. ஸோ என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தான் இந்த இடத்துல சொல்லுவார், நான் எப்படி இருந்துருவேன் அப்படின்னு நான் சூழ்நிலையில் நான் எத்தன் போல இருந்துருவேன்,
அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவான்னா யாக்கோபு சொல்லுவாரு. தேவன் வேதாகமத்துல எங்கேயும் யாக்கோபை எத்தன்னு சொல்லலை. ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு கூட பவுல் சொல்றாரு இல்லையா, புதிய ஏற்பாட்டு காலப்பகுதியில கூட அவருடைய ரைட்டிங்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கும், பாவிகளில் பிரதான பாவி நான். அப்ப அதுக்காக பவுல் பாவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் அவரோட கோர்ஸை முடிச்சிட்டாரு இல்லைங்களா, கரெக்டா நடந்து. அப்ப இது அதுக்கு அந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் தான். நான் ஒரு எத்தனை போல நான் மாறிடுவேன் அப்பா கண்டுபிடிச்சிட்டாருனா அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை தான் இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்திலே அநேகம் பேர் எப்படி பார்ப்பாங்க, யாக்கோபுன்ற கேரக்டரை. நிறைய பேர் இந்த சேஷ்டபுத்திர பாகம் இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள வரும் பொழுது யாக்கோபை வில்லனாகவும் ஏசாவை ஒரு ஹீரோ மாதிரியும் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பையன் ஏமாத்திட்டாரே அவங்க அண்ணனையே அப்படிங்கிற மாதிரி. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ ரெபேக்காள், காரணம் இல்லாமல் ரெபேக்காள் நீ போய் இந்த மாதிரி நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஏசாவை ஈசாக்கு பிளஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அது மிகவும் தவறா முடிஞ்சிடும் இல்லைங்களா? ஏன், அங்க பையன்ட்ட ஆல்ரெடி பெரிய பையன் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை வித்தாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அண்ட் அதனாலதான் தேவனுடைய பார்வையில இது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரெபேக்காளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய சின்ன பையனை கரெக்டா கைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு குருடர் தடுக்கி விழ போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துட்டே இருப்போமா? அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுவோம், போய் ஐயோ விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு காப்பாற்ற போவோம்ல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள தான் இப்ப யாரு டிராவல் பண்றா அப்படின்னா ரெபேக்காள் டிராவல் பண்றாங்க. தம்பி கிட்ட அண்ணன் வித்துட்டான், இப்ப அண்ணன் அதை வாங்கிக்கிறது எப்படி இருக்காது அப்படின்னா நலமா இருக்காது. அது தம்பிக்கே உண்டான அந்த ஒரு பிளெஸிங் அப்படிங்கிறத ரெபேக்காள் கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 27:13. அப்ப கூட என்ன சொல்லி அனுப்புறாங்க, ஒருவேளை உங்க அப்பா உன்னை கண்டுபிடிச்சிட்டாரு நீ தான் யாக்கோபுனா அந்த சாபம் யார் மேல வரட்டும், எம் மேல வரட்டும்பான்னு சொல்றாங்க. வாசிக்கலாம் 13ஆம் வசனம். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். முக்கியமான விஷயம் ரெபேக்காள் என்ன சொல்றாங்க இங்க அப்படின்னா, என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ என்ன பண்ணு, ரொம்பலாம் யோசிக்காத, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய், அதை மட்டும் நீ செஞ்சுட்டு என்ன பண்ணு அப்படின்னா நீ உங்க அப்பா கிட்ட நீ இதெல்லாம் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் போறாரு. வாசிக்கலாம் 27ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வசனங்கள். வசனங்கள் 18 மற்றும் 19. அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். யாக்கோபு நல்லவருன்னு வேற நம்ம சொன்னோம். இங்க என்ன பண்ணிட்டாரு யாக்கோபு அவங்க அப்பா கிட்ட, பா நான் தான்ப்பா ஏசா வந்திருக்கேன், உங்களுடைய மூத்த பையன் அப்படிங்கிறாரு. இங்க கூட என்ன கான்டெக்ட்ல நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும், எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொய் சொல்லிட்டாரா யாக்கோபு இங்க, அவரை பிடிக்கல, அவர் எப்படி தேவனுக்கு பிடிக்குது பொய் சொல்றவங்கள அப்படின்னா, உண்மைக்குமே இங்க மூத்த ஸ்தானத்தை யார் எடுத்துட்டா, அவர் என்னைக்கு அந்த கூழுக்காக விற்று போட்டாரோ அப்ப யார் அந்த ஒரு பொசிஷனை வாங்கிடுறா அப்படின்னா யாக்கோபு வாங்கிடுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி சமைச்சு எடுத்துட்டு அப்பா கிட்ட கொடுக்குறாரு, நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க, நான் வேட்டையாடி உங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் தான் உங்களுடைய மூத்த மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரும் எந்திரிச்சு சாப்பிட்டுருக்காரா அப்படின்னா அவரும் கிராஸ் கொஸ்டின் கேட்கிறாரு, அவருக்கும் சில டவுட் வருது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 20ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். ரொம்ப கிளவரா அடிக்கிறாரு. என்ன கேட்கிறாரு, நீ என்னப்பா போயிட்டு அதுக்குள்ள நீ எடுத்துட்டு வந்துட்டியே, வேட்டையாடி கொண்டு வந்துட்டியே, இவ்வளவு சீக்கிரம் எப்படி கிடைச்சது? ஒரு வேட்டையாட போறவங்களுக்கு உடனே இருக்குமா, போய் முதல்ல பார்த்தோன்னே ஒரு அனிமல் இருக்கும் அப்படியே தூக்கிட்டு வந்துருவாங்களான்னா வெயிட் பண்ணி அந்த பிரேக்காக வெயிட் பண்ணி தான் அதை கொண்டு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி பாக்குறோம். அவருக்கு டவுட் வருது, எப்படி இவ்வளவு சீக்கிரம் நீ கொண்டு வர அப்படின்னு. அவரும் தேவனுடைய மனுஷன் தானே, அவர்கிட்ட சொல்றாரு பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாரு யாக்கோப,
நான் யாக்கோபை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன காரணம் அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். அப்ப ஏன் இப்படிப்பட்ட யாக்கோபை தேவன் வந்து சிநேகிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்றாருங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் போகும்பொழுது உங்களுக்கு புரியும். அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா பார்க்குறாரு, தன்னுடைய பையனை பார்க்குறாரு, பார்த்துட்டு அவனை கிஸ் பண்றாரு யாக்கோபை வந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. எதனால அப்படின்னா தம் பையன் தானா அப்படிங்கிறத. அவரும் சாதாரணமாலாம் இல்லை, செக் பாயிண்ட் வைக்கிறாரு, எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு. வாசிக்கலாம் 27 மற்றும் 28 வசனங்கள். 27 மற்றும் 28. அவன் கிட்ட போய் அவனை முத்தஞ்செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. கண்ணு அந்த இடத்துல தெரியல இல்லைங்களா? இவங்க வந்து எப்படி போறாங்க, பிளான்டா போறாங்க. ஈவன் அவர் மோந்து பார்த்தா கூட, தொட்டு பார்த்தா கூட என்ன தெரியணும், ஏசா மாதிரி. ஏன்னா ஏசா எப்படி இருப்பாரு, அதிக ரோமம் உள்ளவன், காட்டுலே சுத்தம் பொழுது அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை அவர் ரியலைஸ் பண்றாரு, ஓகே நம்ம பையன் தான் வந்துட்டாரு போல, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செமையா ஒரு பிளஸிங் கொடுக்கிறாரு இந்த இடத்துல யாக்கோபுக்கு. 28ஆம் வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. வானத்து பனி. இந்த வானத்து பனி அப்படிங்கும் பொழுது என்ன ஞாபகத்துக்கு வரணும் நமக்கு, நிழலும் பொருளும். சீக்கிரம் இப்பயே சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு செஷன் எடுக்க மாட்டேன் தனியா, பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வானத்து நட்சத்திரங்கள் இல்லைங்களா? ஸோ பாருங்க, ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிளஸ்ஸிங்கை வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாரு. ஏசாக்கு போக வேண்டிய ஒரு விஷயம், அவர் அந்த கூளை வித்துட்டு தான் தம்பி கிட்ட கொடுத்துட்டதுனால தான் தம்பி போயிட்டு டிஸ்கைஸ்ல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அதை வாங்கிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆதியாகமம் 27:33 வாசிக்கலாம். 33ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். இப்ப இங்கதான் பிரச்சனையே வருது. இப்ப பிளெஸிங் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாரு யாக்கோபு. அப்போ அந்த இன்சிடென்ட்குள்ள வேட்டையாடிட்டு யார் வரா, சமைச்சு எடுத்துக்கிட்டு ஏசா வராரு. வரும்பொழுது அவர் பிரமித்து நடுங்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அப்பா நான் இப்பதான் ஒருத்தர் என்ன பண்ணேன், பிளஸ் பண்ணி நான் அமிச்சேனேப்பா. அப்போ இந்த சூழ்நிலையில ஒருவேளை ஏசா வரந்தா என்ன சொல்லியிருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டாரு தம்பி வந்து வாங்கிட்டு போயிட்டாரு நம்மளோட பிளெஸிங்க அப்படின்னு. நம்ம ஒருவேளை ஏசாவோட இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்போம், பா தம்பி வந்தது கரெக்டு தான், நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் ரொம்ப பசியா இருக்கும் பொழுது கூழுக்காக வித்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் தேவன் வெறுக்கிறார் அப்படின்னா, இவர் நீங்க 36ஆம் வசனம் நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க, இப்போ பைபிள் இருந்தா கூட நீங்க பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, பா அவன் வந்து வாங்கிட்டு போயிட்டான்ல, கரெக்டு, அவன் பேரு என்ன, யாக்கோபு. அவன் அப்படி எப்படி இருப்பான், அப்படிதானே இருப்பான். யாக்கோபுனா என்ன நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ எத்தன் அப்படின்னு சாதுரியமானவன், தந்திரமானவன் அப்படின்னு சொல்லி பொருள் வரும். அதை தான் கேட்கிறாரு. உண்மையிலுமே தான் செய்தது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சிருந்தவராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, நான் தான்ப்பா வித்துட்டேன் ஒரு கூழுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? தம்பி வந்து வாங்கின பிளஸிங் கரெக்டு தானே. அப்போ கூட அவர் யாரை பிளேம் பண்றாரு அப்படின்னா, அவன் அப்படித்தானேப்பா இருப்பான், அவன் பேரே எப்படி, அவன் பேரே யாக்கோபு தானே அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் சாதுரியமா யாக்கோபு போல இருக்கிறது சரியா தவறா? அங்கிட்டு போனாலும் 2 பாயிண்ட் வைக்கிறீங்க, இங்கிட்டு வந்தாலும் 2 பாயிண்ட் வைக்கிறீங்க. இப்போ யாருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, வேதாகமத்தில் கூட அநேக இடங்கள்ல நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? மத்தேயு 10:16 கூட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, புறாவை போல நீங்கள் கபடற்றவர்களாக இருங்க, நீங்க சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்க. வினா உள்ளவர்கள்னா என்ன அப்படின்னா, சாதுரியமா இருக்கணும். சாத்தானுடைய வஞ்சகத்துல நீங்க விழக்கூடாது, அவனுடைய கண்ணில நீங்க விழக்கூடாது. அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, தந்திரம் உள்ள ஒரு விஷயமா, சாதுரியம் உள்ள ஒரு விஷயமா நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத கூட வினா உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்முடைய தேவன். அப்போ அதே போல இந்த சாதுரியம் உள்ள ஒரு கேரக்டர் தான் யாரு அப்படின்னா, இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இந்த யாக்கோபு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், இந்த பிஹேவியருக்கு தான் ஏசாவை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ வெறுக்கிறாரு தேவன். இங்கே வேற சாய்ஸ் இல்லை, பிளெஸிங் போயாச்சு தம்பி கிட்ட. இப்போ வந்து அண்ணன் வந்து கேட்கிறாரு, தனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், வேற என்ன பண்ண முடியாது அப்பாவால, அந்த பிரைமரி பிளெஸிங்கை கொடுக்க முடியாது, முதன்மையான அந்த ஒரு சேஷ்ட புத்திர பாகம் அதுக்கே உண்டான அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது பையனுக்கு, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, இவரையும் சும்மா அனுப்பல. அதுக்கு ஏன்னா ரொம்ப நேசிச்ச பையன் இல்லைங்களா, பெரிய பையன், அவரையும் பிளஸ் பண்றாரு. 39ஆம் வசனம்.
39ஆம் வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடு இருக்கும். அவருக்கு வானத்து பனி, இங்கே பூமியின் சாரத்தோடு இருக்கக்கூடிய வானத்திலிருந்து இருக்கக்கூடிய பனி. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்சியேஷன் காட்டுறாரு. ரெண்டும் பனி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஒரு ஹையான பிளெஸிங். தம்பிக்கு கொடுத்தது, யாக்கோபுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதோட என்ன முடியுது அப்படின்னா, சேஷ்டபுத்திர பாகம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் முடியுது. ஸோ அதோட வைண்டப் பண்ணிடலாமா அப்படின்னா, இதில் நமக்கு என்ன பாடம்? இது இப்போ பார்த்தது நிழல். 2 பேர் இருக்காங்க. அப்பா பிளெஸிங் கொடுத்துட்றாரு, தம்பி வாங்கிடுறாரு, அண்ணன் கூழுக்காக விட்டுறாரு சேஷ்டபுத்திர பாகத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பவுல் ரொம்ப கிளியரா எழுதுறார். ரோமர் 15:4. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இதுக்குள்ள நமக்கு ஒரு பாடம் இருக்குங்கிறாரு. இந்த இன்சிடென்ட்குள்ள அப்படிதான் நமக்கு வேதாகமம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு போறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதே போல ஒரு பாடம் பார்த்தோமா, ஈசாக்கின் திருமணம். அதுலயும் ஒரு 4 கேரக்டர் வந்தாங்க இல்லைங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்கால், எலியேசர் இல்லைங்களா? ஆபிரகாம் யாரை குறிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்? பிதாவாகிய தேவனை குறிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஈசாக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ரெபேக்கால் யாரை குறிப்பாங்க? சபை வகுப்பாரை குறிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் இல்லைங்களா? எலியேசர் யாரை குறிப்பாங்க அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி அந்த நிழல் பொருள்ல ஒரு 4 கேரக்டருக்கு ஒரு 4 அர்த்தங்கள் இருக்கும் நிஜத்துல. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடங்கள்ல கூட எத்தனை கேரக்டர் வராங்க? 4 கேரக்டர். யார் அந்த 4 கேரக்டர்? ஐயோ, மறுபடியும் எடுக்கணும் போலே. ஓகே, அந்த 4 கேரக்டர் யாராரு? ஈசாக்கு, ரெபேக்கால், யாக்கோபு, ஏசா. 4 கேரக்டர் இல்லைங்களா? அப்போ இதுக்குள்ள நமக்கு என்ன பாடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிட்டா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அப்ப போய் கேட்கிறாங்க தெரியுமா, இப்படியே இப்படி இருந்தா இனி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வசனத்துல கேட்பாங்க இல்லைங்களா? வயிற்றுக்குள்ள சண்டை போடுறாங்க 2 குழந்தைங்கும் போது அப்பவே சொல்லிட்டாரு, கிளியர் பிக்சர் கொடுத்துட்றாரு. உன் வயிற்றுக்குள்ள வளர்றது 2 குழந்தைங்க கிடையாது, 2 ஜாதிகள். அதே நேரத்தில் என்ன கிளாரிட்டியும் கொடுப்பார் அப்படின்னா, அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். ஒருத்தவங்க ரொம்ப சுப்பீரியரா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். எப்போ? குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடியே மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இங்க யாரு சொல்றா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும்? கர்த்தர் இல்லைங்களா? சொன்னா மாறுமா? இப்ப சொல்லுங்க, ரெபேக்கால் சின்ன பையனை அமைச்சது சரியா தப்பா? தெரியும். முன்னாடியே மூத்தவன் யாரை சேவிக்க போறாரு? இளையவனை தான் சேவிப்பாரு. அப்படியே அதை கண் கூட புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அங்க கூழுக்கு வித்து போட்ட விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? கூடாரவாசியா இருக்கிறதுனால அம்மாக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அண்ணன் கிட்ட அண்ணன் என்ன பண்ணிட்டாரு? ஒரு கூழுக்காக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை என்கிட்ட வித்துட்டாருமா அப்படிங்கிற விஷயம். இப்ப சொல்லுங்க, ரெபேக்கால் எடுத்த முடிவு சரியா தவறா? சரியான விஷயம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது இது 2 குழந்தைகள் இல்லை. ஸோ அதனால இந்த 2 குழந்தைங்களா பார்க்க வேணாம், இது 2மே 2 ஜாதிகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன ஜாதியா இருக்கும்? ஆண் ஜாதி, பெண் ஜாதி, அந்த மாதிரியா? என்ன 2 ஜாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அடிக்கடி நம்ம வாசிச்ச வசனம் தான் ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் இங்க இருந்தா உருவாகுது ஆபிரகாமுடைய ஃபேமிலில இருந்து சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் 17-18 வசனங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 மற்றும் 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். மிகப்பெரிய பிளெஸிங் ஆல்ரெடி கொடுத்தாச்சு இல்லைங்களா? இந்த விஷயங்கள் நம்ம அநேக பாடங்கள்ல பார்த்துட்டோம்.
ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து தான் வரப்போறாங்க இந்த ரெண்டு வகுப்பாருமே. வானத்து நட்சத்திரமும் சரி, கடற்கரை மணலும் சரி. அதான் சொல்றாரு, இந்த ரெண்டு குழந்தைகளை யாரும் அடையாளப்படுத்த போறாங்க அப்படின்னா, ரெண்டு குழந்தைங்க கிடையாது, ரெண்டு ஜாதிகளை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல பார்த்தாச்சு. இந்த வானத்து பனி அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் யாக்கோபு பெற்றுக்கொள்றாரு இல்லைங்களா? இவர் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா, புற ஜாதிகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு குரூப் இருக்காங்க இல்லைங்களா, வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த பனி, அது யாரை குறிக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப ரெண்டு குழந்தைகள் இல்ல, ரெண்டு ஜாதிகள். இந்த ரெண்டு குழந்தைகளுமே ஒன்னு மாம்சீக இஸ்ரேலர்கள், இன்னொன்னு புறஜாதிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இத கூட யார் யார் எப்படி இதை ஒப்பிட்டு பாக்குறது அப்படிங்கறத கூட இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரெண்டு கேரக்டர் இருக்காங்க. ஏசா யாரை குறிக்கிறார் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். அவரோட பிஹேவியர் எப்படி, வனசஞ்சாரி, ஒரு முரட்டு குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யோசிச்சு பாருங்க, இந்த முரட்டு குணமுள்ள இந்த ஒரு ஜனங்கள் யாரை குறிக்கிறாங்க, இந்த ஏசா வகுப்பார் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா மாம்சீக இஸ்ரேலர்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிழல் பொருள்ல நீங்க தேவனை யாராவது தூஷிக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் சும்மா இருப்பாங்களா அப்படின்னா பொங்கி எழுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு கூட வசனம் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இஸ்ரேல் ஜனங்களை ஏசாவோட ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா குணலட்சணம் கூட சேமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க முரட்டாட்டம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள்னு சொல்லி நம்ம வசனங்கள்ல படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த வனாந்திர பிரயாணம் ஃபுல்லா என்ன கேட்பாங்க, எங்களுக்கு மண்ணா வேணும், காடை வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்பாங்க. ஆனா அவங்களுடைய கேரக்டரை ஈஸியா பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா வணங்கா கழுத்துள்ளவர்கள்னு சொல்லி வசனம் சொல்லும். இப்போ இந்த சைடு பார்த்துட்டீங்கன்னா யாக்கோபுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சாஃப்டா, கூடாரவாசி, ஒரு குணசாலி, ஒரு குணசாலி ஒரு ஒரு கேரக்டர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த ஏசா வகுப்பார், இந்த ரெண்டு ஜாதிகள், இந்த ஏசா வகுப்பார் யாரை குறிக்குது அப்படின்னா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த யாக்கோபு வகுப்பார் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா ஏன் இந்த கூடாரவாசி என்ன பண்ணுவார் அப்படின்னா அம்மா அப்பாவை சுத்தி சுத்தி வருவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வாங்க இல்லைங்களா? அந்த ஒரு வகுப்பார் யாரு அப்படின்னா யாக்கோபு வகுப்பாருன்னு சொல்லி பாக்குறோம். ஆரம்பத்துல கேட்கும் பொழுது கேட்டேன் இல்லையா, யாருக்கு ஏசா பிடிக்கும், யாருக்கு யாக்கோபு பிடிக்கும்னு. அப்போ ஏசாக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் இருந்த மாதிரி தெரியலாம், ஆனா என்ன பண்ணிடுறாரு, நிறைய தப்பு பண்ணிடுறாரு. சின்ன விஷயம், ஒரு கூழுக்காக என்ன பண்றாரு, மிகப்பெரிய ஒரு பிளஸிங்கே விட்டுறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஏசா யாக்கோபுங்கிறவங்க ரெண்டு குழந்தைகள் இல்ல, ரெண்டு சந்ததிகள். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை ஏசா ரெப்ரசன்ட் பண்றாரு, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை யாக்கோபு வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு கேரக்டர்ல கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மாம்சீக இஸ்ரேலர்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கல. கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை வரும் பொழுது கூட அந்த கானானிய ஸ்திரீ கேட்பாங்க இல்லைங்களா, என்னுடைய பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணணும், இறங்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவாரு, ரொம்ப சிம்பிளா, இல்ல இந்த துணிக்கைகளை நம்ம போட முடியாது, நாய்களுக்கு போட முடியாதுன்னு சொல்லும் பொழுது கூட அவர் அங்க என்ன மீன் பண்ணல அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்கு இல்லையா, அந்த சேஷ்ட புத்திர பாகம், அதை என்ன பண்ணிட முடியாது, புறஜாதிகளுக்கு அப்படி கொடுத்துட முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்ம பாக்குறோம். பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாதுன்னு சொல்லிடுவார் ரொம்ப கிளியரா இல்லைங்களா? அப்ப அவங்க கூட என்ன சொல்லுவாங்க, இந்த மேஜையிலிருந்து வரக்கூடிய அந்த துணிக்கைகள் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. 100க்கு அதிபதி அவரு ஒரு புறஜாதி இல்லைங்களா, அவரு என்ன மாதிரியான ஒரு சீல் காட்டுவாரு, என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவானே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய முதலாம் வருகையில புறஜாதிகளுடைய அந்த அழைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப ஈகரா இருக்காங்க. அவர் போற இடமெல்லாம் அவர் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய சொந்த சம்பத்தாகிய அவருடைய புத்திர சுவிகாரத்துக்கு அவரே ரொம்ப சொந்தமாக கொண்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்முடைய ரட்சகரே என்ன பண்றாங்க, அந்த இடத்துல மறுதளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம யாரு இந்த ஒரு பாடத்துல, யாக்கோபா இருக்கலாமா, நம்ம ஏசாவா இருக்கலாமா அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யாரா இருக்கலாம், நம்ம ஆக்சுவலி ஆவிக்குரிய ஒரு இஸ்ரேலர்கள், யாக்கோபினுடைய ஒரு கேரக்டரா இருக்கலாம். நம்ம எத்தனை அப்போ யாக்கோபுடைய பொசிஷன் எடுக்கும் பொழுது அப்படின்னா நம்ம எத்தனை கிடையாது, நம்ம யாரு சாமர்த்தியமாக அந்த விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை கூட எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு கேரக்டர் பார்த்துட்டோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு குழந்தைகளும் ரெண்டு ஜாதிகள். நம்ம பார்த்தா இன்னைக்கு 4 கேரக்டர், சப்ஜெக்ட்ல வர 4 கேரக்டர்ல ஏசா யாரை குறிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம், மாம்சீக இஸ்ரேலரை குறிக்கிறாங்க. யாக்கோபு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்மை குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்.
அப்ப இங்க மீது 2 கேரக்டர் இருக்காங்களே, இந்த 2 கேரக்டர் யாரை குறிக்கும்? அப்பா கேரக்டர், ஈசாக்கினுடைய கேரக்டர் யாரை குறிக்கும்? பிதாவாகிய தேவன் இல்லைங்களா? அப்ப இந்த ரெபேக்கால் கேரக்டர் யாரை குறிக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, முதல்ல எப்படி இவங்க இஸ்ரேலை குறிக்குங்கிறது கூட வசனம் இருக்கு, நீங்க அதை கூட பாத்திரலாம். யாத்திராகமம் 4:22 வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். அடிக்கடி இந்த விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுவாரு. என்னுடைய சொந்த சம்பத்து யாரு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா இவங்க யாக்கோபு ஏசான் 2 கேரக்டர் வைக்கும் பொழுது தேவன் அந்த சேஷ்ட புத்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இஸ்ரேல்கள் கொடுக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ ஏசாட்டந்து அந்த ஒரு விஷயம் யாருக்கு வரணும் அப்படின்னா யாக்கோபுக்கு வரணும். எப்படி அவர் வித்து போடுறாரு அந்த ஒரு பிளஸிங்க, அந்த ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே போல விற்று போட்டாங்கன்னா நம்ம சொல்லி பாக்குறோம். ஈசாக்கு யாரை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னா டவுட்டே இல்லை, நம்முடைய ஒரே பிதாவாகிய தேவன், நம்முடைய ஒரே அப்பாவை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஈசாக்கு தேவனை அடையாளப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த நிழல் பொருள்ல இந்த ரெபேக்கால் இந்த நிழல்ல யாருடைய ஸ்தானத்தை எடுக்கிறாங்க அந்த ஃபேமிலியில அப்படின்னா ஒரு அம்மாவுடைய ஸ்தானத்தை எடுக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இதை கூட மத்தேயுல ரொம்ப அழகா நம்ம வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38 வசனங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 மற்றும் 38. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இந்த இடத்துல எப்படி ஒரு கோழி தன்னுடைய அதோட குட்டியை காப்பாத்துமோ, செட்டைகளின் கீழாக ஒரு அம்மா ஸ்தானம் எப்படி எடுக்குமோ, அதை தான் இங்க வசனம் சொல்லுது. நான் எத்தனையோ டைம் உங்களை சேர்த்து கொள்றதுக்கு ரொம்ப மனசா இருந்தேன், ஆனா உங்களுக்கோ என்ன ஆயிடுச்சு, மனதில்லாமல் போயிட்டு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். பின்னாடி பார்க்கலாம், இன்னொரு 2 வாரத்துல கூட நம்ம பார்க்கலாம் இதனுடைய வசனங்களுடைய டீடைல்டு ஆன்சர் என்னன்னு ப்ராஃபஸில பார்க்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு தாய் கோழி எப்படி தன்னுடைய அந்த குஞ்சுகளை பாதுகாக்குமோ அதே போல அதே தான் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிழல்ல கூட அந்த அம்மா ஸ்தானத்தை யார் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கா அப்படின்னா ரெபேக்கால் யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன பிரதர் ட்ரினிட்டியில இயேசு கிறிஸ்துவ அண்ணன் சொன்னீங்க, இங்கே அம்மா ஸ்தானம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா புரிதலுக்காக நான் சொல்றேன் இல்லைங்களா? நமக்கு ஒரே அப்பா, ஒரே தேவன், பிதாவாகிய தேவன், அவருக்கு ஒரே குமாரன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இவங்க கூட அந்த ட்ரினிட்டி இல்லை அப்படின்னா இந்த வசனங்கள் கூட நமக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 1:26. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். யாரு 2 பேர் இங்க பேசிக்கிறா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷியை உண்டாக்குவோமாக. யோசிச்சு பாருங்க, சாத்தான் இத்தனை நாள் நம்முடைய கண்களை எந்த அளவுக்கு குருடாக்கி வச்சிருந்தான்னு. அப்பா யாரு பையன் யாருன்னே தெரியாம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம். அநேக நாள் யாருக்கிட்ட ப்ரேயர் பண்றோங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாம இருந்திருக்கலாம். இங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. யாரு அப்படின்னா தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பேசிக்கிறாங்க. அவங்க தான் சொல்றாங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வைக்கக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா? நம்முடைய இரட்சகர், நம்முடைய அப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? என்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய அடிச்சுவடுகளை நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றி நீங்க வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்றாரு. இப்படி ஃபாலோ பண்ணி வரீங்கன்னா சேஷ்ட புத்திர பாகம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இஸ்ரேலுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கார்? அந்த முதல் பேரான அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதியில எப்படி கொடுத்திருந்தார் அப்படிங்கறத கூட யாத்திராகமம்ல வாசிக்கலாம். நம்ம யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆக்சுவலி எவ்வளவு ஸ்பெஷல் இந்த இஸ்ரேல் ஜனங்கள். என்ன சொல்லியிருக்கார்? என் வாக்கை மட்டும் நீ உள்ளபடி கேட்டு நான் கொடுக்குற உடன்படிக்கை நீ கை கொண்டனா இந்த ஒட்டுமொத்த உலகமே உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு.
ஆனா இதுதான் தேவன் இஸ்ரேலுக்கு கொடுக்குற அந்த ஸ்பெஷல் கன்சிடரேஷன் சொல்லி பார்க்கிறோம். பவுல் கூட சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையா விளக்கியிருப்பாரு. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே, அவங்க இஸ்ரேலர்கள் தான். புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. மாம்சத்தின்படி பிறந்த இயேசு கிறிஸ்து கூட அவங்களுக்கு தான் சொல்லி அடுத்த வசனம் போட்டிருக்கும். இதை தொடர்ந்து படிச்சீங்கன்னா, புத்திர சுவிகாரம் யாருக்கு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு, மகிமை யாருக்கு இஸ்ரேலர்களுக்கு, உடன்படிக்கை தேவன் கொடுக்கிற உடன்படிக்கை யாருக்கு அவங்களுக்கு தான், நியாயப்பிரமாணமும் அவங்களுக்கு தான், தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே, எல்லாம் அவங்களுக்கு தான். அவங்க தான் யாரு அப்படின்னா என்னுடைய முதற் பேரானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டாண்ட் கொடுக்கும் பொழுது, அவரோ பெரிய ஒரு விஷயத்தை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது கூட அவங்க என்ன பண்ணல அப்படின்னா ரியலைஸ் பண்ணல ஒரு சில விஷயங்களை. வாசிக்கலாம். சங்கீதம் 147 19 மற்றும் 20. 147ஆம் சங்கீதம் வசனங்கள் 19 மற்றும் 20. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. மாம்ச பிரகாரமான இஸ்ரேலர்களுக்கு அதான் சொல்றாரு, வசனங்களையும் தமது பிரமாணங்களையும் நியாயங்களையும் அறிவிக்கிறாரு. வேற எந்த ஜாதிக்கு என்ன பண்ணலையா அவரு? இப்படி ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறாரு. இதை கூட நிறைய வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம் 4:22 கூட இஸ்ரேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. இஸ்ரேலுக்கு தான் அந்த எல்லா குளோரிஃபையும் அந்த ஒரு குளோரியும் கொடுத்துருக்காரு. ஆனா எபேசியர்ல கூட பவுல் ரொம்ப அழகா ரெக்கார்ட் பண்ணுவார் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம தான் புறஜாதிகள் இல்லைங்களா? இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தேவன், இஸ்ரேல் தான் அவருடைய சொந்த சம்பத்து. அப்படி இருக்கும் பொழுது எங்கேயாவது நீங்க வசனம் வாசிக்கும் பொழுது புறஜாதிகளின் தேவன் வாசிக்க முடியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்ம நிறைய இடங்கள்ல வாசிச்சிருப்போம். இதை கூட பேதுருக்கு ஒரு விஷனா வந்து காட்டுவாரு. மிருகம் இருக்கு, நீ அடிச்சு பூசி அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்லுவாரு? நான் அசுத்தமானவர்களை என்ன பண்ண போறதில்லை, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இதை என்ன ரிலேட் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, அசுத்தமான விஷயங்கள் சொல்லும் பொழுது அந்த காலத்துல அவங்க அந்த புறஜாதிகளோட சம்பந்தம் கலக்காம அவங்களுக்கு சத்தியம் போகாம இருந்த ஒரு விஷயம். ஆனா என்ன சொல்றாரு? என்னுடைய படைப்புல தீட்டு கிடையாது, நீ என்ன பண்ணு, நீ அடிச்சு நீ புசின்னு சொல்லி பேதுருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம பார்த்திருக்கோம். அப்ப நான் படைச்ச எதுவுமே அசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த இடத்துல யாரை மீன் பண்றாரு அந்த ஒரு விஷயத்துல அப்படின்னா புறஜாதிகளை மீன் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் வரும் பொழுது புறஜாதியா இருக்கக்கூடிய நமக்கும் இன்னைக்கு இந்த சுவிசேஷம் வந்திருக்கு அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? எல்லாமே இஸ்ரேலுக்கு தான் சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம கையில வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? ரொம்ப நேரம் பேசிட்டேனா உங்களுக்கு இது ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம? அன்னைக்கு ஏசாக்கு இந்த ஆசீர்வாதம் போகாம யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க தான் காரணம். இப்ப சொல்லுங்க, நமக்கு யார் காரணம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, நம்முடைய ஆண்டவர். அப்போ அவர் தான் காரணம். இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து சத்தியம் கேட்கிறோம்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ரெபேக்கால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு கிடையாது. அப்பா பிதாவே அப்படின்னு உரிமையா கூப்பிடக்கூட அந்த ஒரு பெர்மிஷனை வந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்கவர் யாரு அப்படின்னா நம்முடைய ஒரே பேரான இரட்சகர் இல்லைங்களா. அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க. எல்லா பிரஜாதிகளுக்கும் போச்சு இல்லைங்களா சத்தியங்கள். அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் மூலமாக முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் ரொம்ப கிளியரா கொடுத்திருக்கு. அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 2:7 வாசிக்கலாம்.
கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். இப்படிதான் சத்தியம் வந்தது. புறஜாதிகளுக்கும் சத்தியம் போயிருக்கு. இன்னைக்கு நம்மளும் உட்கார்ந்து சத்தியம் கேட்டுட்டு இருக்கோம், இதுல இருக்கோம், இந்த ஒரு பிலீஃப்ல இருக்கோம். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரு அழைப்பு நமக்கும் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ திரும்பி சப்ஜெக்ட்குள்ள வந்துடலாம். 4 கேரக்டர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஈசாக்கு அப்பா ஸ்தானம் இருக்கக்கூடியதுனால பிதாவாகிய தேவன், ரெபேக்கால் நம்முடைய ரட்சகர், அதே நேரத்தில் ஏசா மாம்சீக இஸ்ரேலர்களை குறிக்கிறாங்க, யாக்கோபு புறஜாதியார் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நிழல்ல பெற்றுக்கொள்றதுக்கு யாக்கோபு என்ன பண்ணார்? ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்கு யாக்கோபு என்ன பண்ணாரு? அவங்க அம்மா சொன்னதை கேட்டாரா? இப்ப நம்மளும் நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கு கொள்ளணும் அப்படின்னா நம்மளும் யார் சொல்றதை கேட்கணும்? இயேசு கிறிஸ்து சொல்றதை கேட்கணும். கேட்கிறோமா? இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க சப்ஜெக்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல முடிச்சிடலாம். கேட்கிறோமா அப்படிங்கிறத யாரையும் குற்றப்படுத்துறதுக்காகலாம் இல்லை. எல்லாருமே இந்த ஒரு ஓட்டத்துல தான் ஓடிட்டு இருக்கோம். அடிக்கடி சுய பரிசோதனை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா என்னுடைய வாழ்க்கையில? ஒரே விஷயம்தான், நீ என்ன பண்ணு அப்படின்னா, நான் சொல்றபடி கேளு. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, ரெபேக்கால், என் பேச்சை என் வாக்கை நீ உள்ளபடி கேட்டு நீ என்ன பண்ணு, நான் சொல்றத மட்டும் நீ செய், செஞ்சனா உனக்கு பிளஸிங் அப்பா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் சொல்லை மாத்திரம் கேட்டு யாக்கோபு கேட்டாரு. நாமளும் இயேசு கிறிஸ்து சொல்றத விஷயத்த மட்டும் கேட்டா அப்பா கிட்ட போயிடலாம், ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிறது நமக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு 16:24 வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ரொம்ப லகுவா இருக்குமா அப்படின்னா கஷ்டம்தான். இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அடிக்கடி எவ்வளவு பேர் வருவாங்க? நிறைய பேர் வருவாங்க. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான். உண்மை உள்ளவர்கள் 144,000 பேர் தான். மிகப்பெரிய ஒரு அழைப்பு. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்? நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்திட்டே இருக்கணும் நம்முடைய கிரியையின் மூலமாக. இங்க என்ன பண்றார்? ஒருத்தர் என்னை பின்பற்றி வரணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து அந்த ஒரு இடுக்கமான பாதை வழியா பிரவேசிக்கணும் அப்படிங்கிறத கூட இந்த வசனத்துக்கு மீனிங்கா நம்ம அநேக முறை பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் அங்க ரெபேக்கால் அவங்க பையனுக்கு என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி நீ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? எதனால? அப்பாவுக்கு பார்க்கும்பொழுது எப்படி தெரியணும், அவருடைய சேஷ்ட புத்திரன் போல தெரியணும் அப்படின்னு. இங்கேயும் நம்முடைய இரட்சகர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் சொல்றேன்ப்பா நீ இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. இதை கூட இன்னும் ஒரு 2 வசனங்கள்ல வாசிச்சிடலாம். ரோமர் 10:1-2. ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. யாக்கோபுக்கு இருந்த வைராக்கியம் மாதிரி இருக்கணும் நமக்கு. ஏசாவை போல இருக்கக்கூடாது. தேவன் நம்மகிட்ட கூட அந்த மாதிரியான ஒரு வைராக்கியங்களை தான் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத பவுல் எழுதுறாரு. ரெபேக்கால் சொன்ன உடனே எப்படி யாக்கோபு கீழ்ப்படிஞ்சு அந்த வஸ்திரத்தை போட்டு போறாங்க, அதே போல நம்மளும் வஸ்திரத்தை போட்டு போகணுங்கிறாரு. என்ன வஸ்திரம், என்ன வஸ்திரம்ங்கிறத இந்த வசனத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு பாருங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிகட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். இந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். உண்மையான சத்தியம்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய வைராக்கியம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம யாக்கோபு போல மாற முடியும். ஏன்? அம்மா என்ன சொல்றாங்களோ அங்க யாக்கோபு கேட்டார் இல்லைங்களா? இங்க நம்முடைய ரட்சகர் என்ன சொல்றாரோ அப்படியே ஹம்பிளா கீழ்ப்படிஞ்சு அந்த ஒரு வைராக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு சால்வையை போத்திக்கிறோம் அப்படின்னா அளவில்லாத பிளஸிங் கிடைக்க போகுது அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏசாயா 61:10 வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார்.
இந்த நீதியின் சால்வைனா என்ன அப்படிங்கிறத கூட ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வரும் பின்னாடி. அதில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் தேவனுக்கு சித்தம் இருந்தால் வரக்கூடிய நாட்களில். அப்போ இந்த ஒரு வைராக்கியத்தில் நம்ம போகணும் அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்றாரு. அங்கே ரெபேக்காள் வந்து உடையை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. நம்மகிட்ட என்ன கேட்கிறாரு? இந்த வைராக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு சால்வையை போட்டுக்கிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க யாக்கோபு வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு போனாரானா என்ன பண்றாரு? அங்க 2 ஆட்டுக்குட்டிகளை வந்து அடிச்சு எடுத்துட்டு போறாரு இல்லைங்களா? எதுக்காக? அப்பாவை ரொம்ப ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பாவுக்கு ரொம்ப அவருடைய சமூகத்துல வந்து ரொம்ப பிரீதியா ஒரு விஷயத்தை கொண்டு போகணுங்கும் பொழுது அம்மா என்ன சொல்றாங்க? 2 ஆட்டுக்குட்டிகளை நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 ஆட்டுக்குட்டிகள், அந்த 2 வெள்ளாட்டுக்குட்டி யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆட்டுக்குட்டிகள் நிறைய இடத்துல வேதாகமத்தில் நிறைய அடையாளங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானகன் கூட சொல்றாரு இல்லையா, அதோ உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த பாடத்தில் வரக்கூடிய இந்த 2 ஆட்டுக்குட்டி எது அப்பாவுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் ஆட்டுக்குட்டியினுடைய பலி, நம்முடைய கிறிஸ்துவினுடைய பலி. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்றாரு? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்காக தன்னுடைய ஜீவனை வந்து பலியா செலுத்துறாரு இல்லைங்களா? நமக்கு நம்மை மீட்கும் அந்த ஒரு காரணத்திற்காக அந்த ரான்சம் ஈடு பலியை செலுத்துறாரு இல்லைங்களா? இது முதல் பலி. இந்த பலி அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கா? அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? இல்லைங்களா? அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ 2 ஆட்டுக்குட்டிகள், 2 ஆட்டுக்கிடாக்கள் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இன்னொரு பலி என்னவா இருக்கும்? இன்னொரு ஆடினுடைய பலி அப்படின்னா, எப்படி கிறிஸ்து தலை எப்படி ஒரு பலி செலுத்தினாரோ அதற்கு ஈக்குவலான ஒரு பலியை யார் செலுத்தி ஆகணும் அப்படின்னா சபை செலுத்தி ஆகணும். ஆனா உண்மையிலுமே யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து போல ஈக்குவலா நம்மளால பலி செலுத்த முடியுமா? கிறிஸ்து மாதிரி செலுத்த முடியுமா? ஆனா பவுல் செலுத்திட்டேன் அப்படிங்கிறாரு அவருடைய ஓட்டத்துல. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்து மாதிரி இங்க சிலுவையில் எல்லாரும் தொங்குனாதான் தேவனுக்கு நம்ம பிடிக்கும் அந்த மாதிரி அப்படியே பிளண்டா எடுத்துக்கலாமானா அப்படி கேட்கல. நம்முடைய வாழும் மனுஷீக உரிமைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு என்று தியாகம் செய்யணும். நிறைய லாஸ் வரலாம் இந்த மீட்டிங் வரதுனால. சொந்தக்காரங்க கூட டைம் ஸ்பெண்ட் முடியாமல் போகலாம். நம்ம நேசிச்ச அநேக உறவுகளோட டைம் ஸ்பெண்ட் முடியாமல் போகலாம். வேர்ல்ட்லியா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நேரத்தை செலவிடுறதுக்கு. இதெல்லாம் சாக்ரிஃபைஸ். யாருக்காக அப்படின்னா யாருக்காகவோ பண்றதில்ல, பலியா எடுத்து வைக்கிறோம் சுகந்த வாசனையா இருக்கணும்னு. ஆசரிப்பு கூடாரம் சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த தூப வர்க்கம் அதுல போடக்கூடிய அந்த புகையை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு உள்ள போகணும். அந்த பலி அப்பதான் அக்செப்ட் ஆகும். அந்த ஸ்மெல் அப்படியே அவருக்கு ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கணும் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு பலி தான் இந்த ஒரு 2 ஆட்டுக்குட்டிகளே எங்க குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நாமளும் இயேசு கிறிஸ்து போல வாழ்றோம். ரெபேக்காளுடைய பேச்சை கேட்டு எப்படி யாக்கோபு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்து கொண்டாரோ, நாமளும் நம்முடைய இரட்சகருடைய பேச்சை கேட்டு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை வந்து நாமளும் அதை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை கூட 1 பேதுருல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. 2:21 வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதுக்காக தான் நீங்க அழைக்கவே பட்டிருக்கீங்க அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இப்படி நடந்தாதான் நம்ம செலுத்துறது பலிங்கிறாரு. ஏன் அப்படின்னா உங்களை அழைச்சதே இதுக்குதான்ப்பா. நீங்களும் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, சும்மா இல்ல நமக்காக பாடுபட்டு பலி செலுத்தியிருக்காரு அவரு. அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி போறோம் அப்படின்னா நம்மளுடைய பலியும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கும் உண்டான ஒரு பிளெஸிங் நமக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த இடுக்கமான ஒரு பாதையில உண்மையான சத்தியத்துக்காக வைராக்கியத்தோட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உண்மையான சத்தியத்துக்காக கீழ்ப்படியும் பொழுது நமக்கு வரக்கூடிய பாடுகள் இருக்கு இல்லையா? அந்த சத்தியத்துக்காக உண்மையா ஓடக்கூடிய பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகளுக்காக நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அது தேவன் எப்படி பார்க்கிறார் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு வைராக்கியத்தை அப்படின்னா அதோடைய பிளஸ்ஸிங் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது. இக்காலத்துல உள்ள பாடுகள் எதுவும் பின்னாடி நாம பெறக்கூடிய அந்த ஒரு மகிமைக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது அப்படிங்கிறத கூட வாசிக்கலாம். தானியேல் 12:3. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்படின்னா பரம அழைப்பு. ஒரு ஞானவானா இருந்து அந்த கிறிஸ்துவனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரியான மகிமை அப்படின்னா
முதிர்ச்சி அடைந்த சபை 1,44,000 பேர் கிறிஸ்துவோட சேர்ந்து அரசாளும் பொழுது ஒட்டுமொத்த ஜனங்களையுமே உயிர் தெழுப்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கும். நம்ம பக்கத்துல யார் இருப்பா? கிறிஸ்து இருப்பார். இது மகிமையான விஷயமா இல்லைங்களா? ஒரு சொந்த வீடு கட்டி வீட்டுக்குள்ள போகும்பொழுது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா? வீடு கட்டி போறவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் தான். ஆனா அந்த ஹாப்பினஸ் பெருசா இல்ல கிறிஸ்து என் கூடயே இருக்காரு சதா காலங்களிலும் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸா? தேவன் கூட நான் உறவாட போறேன் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸா? அப்படின்னா இங்கேயே இந்த மாதிரியான ஒரு பிளெஸிங்ஸ்க்காக நம்ம ரொம்ப ட்ராப் ஆயிட்டோம், உலக கவலைகளுக்காக உலக இச்சைகளுக்காக விழுந்துட்டோம், சத்தியத்துல ஓடல கரெக்டா அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஹெவன்லி ஒரு பிளெஸிங்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக ஓடிட்டு இருக்கோம். இதுக்காக நம்ம ஓடல. நம்ம யாரு அப்படின்னா கடற்கரை மணல் இல்லை, வானத்து நட்சத்திரமா மாறக்கூடிய ஒரு சந்ததியா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, ஏசா வேட்டையாடிட்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வசனங்கள்ல படிச்சீங்கன்னா தெரியும், ஒரே அழுவார். ஏன்? தெரிஞ்சிட்டாரு தன்னுடைய பிளெஸிங்ஸ் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு அப்படின்னு. இதே போல இந்த மாம்சீக இஸ்ரேலர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்னாடி அழுவாங்க. இதைதான் சகரியால வந்து ரொம்ப கிளியரா தீர்க்க தரிசனமா எழுதிட்டாரு. 12:10 வாசிச்சிடலாம். சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இவ்வளோ சொபஸ்டிகேஷன் கொடுத்து வச்சிருந்தேன்ல இந்த மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு, என்ன பண்ணிட்டாங்க? ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி. ஏன் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, யாரையே கொண்டுட்டாங்க அப்படின்னா முதலாம் வருகையில வந்த இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மறுதலிச்சிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, எல்லா பிளெஸிங்ஸையும் அந்த ஜனங்களுக்கு தான் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கும் பொழுது விட்டுறாங்க. பின்னாடி ரியலைஸ் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல, இல்லைங்களா? பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க? அழுக வருமா? அவங்களுக்கு கண்டிப்பா வரும். ஏசா அழுதார் இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்கை விட்டுட்டேன்னு. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, அவரு தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரியாம அவரை நம்ம கொன்னுட்டோம், மறுச்சிடுறாரு. பின்னாடி அவரு தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரியுதுன்னா நம்முடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மைண்டுக்குள்ள அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சகரியால சொல்லியிருக்காரு. அதுதான் பின்னாடி ரொம்ப ரியலைஸ் பண்ணுவாங்க லேட்டா. அங்க ஏசாக்கு அங்க பிளஸ் பண்ணாருல்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு பிளெஸிங் கிடைக்கும். மெயினான பிளெஸிங் யார் வாங்கிட்டு போயிட்டா? யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டாரு. நாம வாங்கிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மெயினான பிளெஸிங்க வானத்து நட்சத்திரமா போறதுக்கு இவங்களுக்கு பிளெஸிங் இல்லையா? ஏசாக்கு எப்படி கொஞ்சம் கொடுத்தாரு இல்லையா? சரி, ஓகே, உனக்கு ஒரு பிளெஸிங் இருக்கு அப்படின்னு, அதை போல ஒரு பிளெஸிங் தான். வாசிக்கலாம். எரேமியா 3:21. எரேமியா 3:21. இஸ்ரேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பஞ்செய்யும் சத்தம். ரியலைஸ் பண்ணி அப்புறம் அழுவாங்க, தப்பு பண்ணிட்டோம், எங்களுடைய ரட்சகரே நாங்க மறுதலிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க விண்ணப்பம் பண்ற சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே வந்து கேட்கப்படும். ஒரு சின்ன பிளெஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இவங்களுக்கு என்ன பிளெஸிங் கொடுத்தாலும் நம்ம இல்லாம இவங்களுடைய பிளெஸிங் என்னைக்குமே ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா நாம தான் இவங்களை உயிர்த்தெழுப்ப போறோம். இவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே உலக ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல யாரை வைக்க போறாரு அப்படின்னா சபை வகுப்பார வைக்க போறாருன்னு சொல்லி பாக்குறோம். நாம கிறிஸ்துவோட சேர்ந்து அரசாள போறோம் அப்படிங்கும் பொழுது பாருங்க, ரோமர் 11:31 ரொம்ப அருமையா சொல்லுது. ரோமர் 11:31. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். ரியலைஸ் பண்ணிப்பாங்க, நமக்கு ஒரு இரக்கம் கிடைச்சு நம்ம மகிமை அடைஞ்சிரோம்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, நம் மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிளெஸிங் கிடைக்குது பின்னாடி அப்படின்னு. இதுதான் ரொம்ப அருமையா 39-40 வசனங்கள்ல சொல்லியிருப்பாரு. எபிரெயர் 11 வசனங்கள் 39 மற்றும் 40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சுப்பீரியர் பிளெஸிங் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு
விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். நீதான்ப்பா என்னுடைய சொந்த சம்பத்து, நீதான் என்னுடைய முதற் பேரு, உனக்கு கொடுக்குறேன் நானு, அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இப்ப வந்துட்டோம். நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா சேஷ்டபுத்திர பாகம் நம்முடைய கைகள்ல இருக்கு. அதை வச்சுக்கிறதும் இல்ல ஏசா மாதிரி விட்டு போடுறதும் நம்முடைய கைகள்ல தான் இருக்கு. ஏசா என்ன பண்ணிடுறாரு? ஒரு கூழுக்காக என்ன பண்ணிடுறாரு? வித்து போட்டுறாரு இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த சிவப்பு கூழ் எதை குறிக்கும் அப்படின்னா பாவமான பூமிக்குரிய அந்த ஒரு பிளெஸிங்ஸை தான் குறிக்கும். அப்போ சபையாகிற வாய்ப்பை வந்து நம்ம என்னைக்குமே விட்டுறக்கூடாது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜனவரி 1ஆம் தேதி எங்கேயுமே பாடுபடுங்கள், பாடுபடுறதுக்காக வாங்கள், சிலுவை எடுத்துக்கொண்டு அவரோட நம்ம போறோம், அவரோட கூட பாடுகளை சகித்தோம்னால் அவருடைய கூட ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொன்னா அடுத்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஒரு மீட்டிங்லயும் கூட்டமே இருக்காது. ஆனா ரியாலிட்டி அதுதான். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இதுதான் பிளஸிங். அவரு கூட ஆளுகை செய்யறது. அதை விட்டுட்டு இங்க காரு கிடைக்கும், வீடு கிடைக்கும், நல்ல ஒரு ஃபேமிலி கிடைக்கும், என்னோட இன்னொரு 3 ஜெனரேஷனுக்கு பணம் சேர்த்து வைக்கலாம், இதுக்காக தேவன் நம்மளை கூப்பிடல. அப்படின்னா இந்த வாக்கு தத்தங்கள் எத்தனை நியூ இயர்ல நம்ம கேட்டிருக்கோம் இது வரைக்கும்? வருஷம் கேட்கறது தான். நடந்துருச்சா? எல்லாமே மாறிடுச்சா? வானத்துல இருந்து கொட்டிருச்சா எல்லாமே? இல்ல. ஏன்? அதெல்லாம் ஃபேக்கு. அதுக்காக கூப்பிடல. ஏன்? குமாரனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றனா உனக்கு இந்த பிளெஸிங் அப்படின்னு சொல்றாரு. குமாரனுடைய அடிச்சுவடுகள் எப்படி இருந்தது? குமாரன் 1ஆம் வருகையில ரொம்ப சொபஸ்டிகேட்டடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரா அப்படின்னா கஷ்டம்தான். கஷ்டப்படு, இப்போ அதுக்கு உண்டான பிளெஸிங்கை பின்னாடி வாங்கிக்கோ அப்படிங்கிற பிக்சர் தான் தேவன் கொடுத்திருக்காரே தவிர நம்மளாக வாக்குத்தத்த வசனம் சங்கீதத்திலேருந்து ரேண்டமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதுதான் என் வாக்குத்தத்த வசனம்னு நினச்சிட்டு அந்த ஒரு வசனத்துக்காக அந்த ஒரு வருஷத்தை ஓட்டுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. நாம இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்புக்குள்ளாக நம்ம வந்திருக்கோம். அப்ப அந்த சுப்பீரியர் பிளெஸிங்கை எடுத்துக்கோ அப்படின்னு தேவன் சொல்றாரு. இல்ல தேவனே, இந்த சிகப்பான கூழுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்? வித்து போட்டுறேன். கூழ் கிடைக்குதுல்ல அப்படின்னா தடுப்பார கையை பிடிச்ச தேவன் வித்துக்கோ, தாராளமா எடுத்துக்கோ, குடிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனைகள் என்ன சொல்லுவார் இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரே அப்பா, அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய இரட்சகர்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவ தரிச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு டஃப் டைம்ஸ்ல கூட நம்மளுடைய அழைப்பை வந்து மிஸ் பண்ணிட மாட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஈசாக்கு கூட அவருக்கு அந்த எண்ட் டைம்ஸ்ல என்ன தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? உலக பிரகாரமான ஜனங்களே வந்து அந்த நீதிமன்றங்கள்ல ஒரு சிலை வைத்து என்ன பண்ணியிருப்பாங்க? கண்ணை கட்டியிருப்பாங்க. எதுக்காக கண்ணை கட்டியிருப்பாங்க அப்படின்னா யாருக்கும் பாரபட்சமின்றி நாங்கள் வந்து சமமான நீதியை வழங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த கண்ணை மறைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து உலகத்தானே வச்சிருக்கான். அப்போ இங்க ஈசாக்கு யாரு அடையாளம்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ஒரே பேரான தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம்னு சொல்லி பார்த்துட்டோம். என் டைம்ஸ்ல அவருக்கு கண்ணு தெரில அப்படின்னா அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு பார்ஷாலிட்டிலாம் காட்ட மாட்டாரு, எல்லாருக்கும் ஈக்குவல் தான். ஆனா தொட்டு பார்ப்பார். எப்படி? யாக்கோபை தொட்டு பார்த்தாரு இல்லைங்களா? ஏன்? என் குமாரன் போல இருக்காரா, என் குமாரன் சாயல் இருக்கான்னு தொட்டு பார்ப்பாரு. ஒருவேளை அவருடைய குமாரன் போல ஓடிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? அவர் தொட்டு பார்க்கும் பொழுது ஓகே, என் பையன் மாதிரி தான் ஓடி இருக்காரு ஒரு ஓட்டத்தை, இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய பலியை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அக்செப்ட் பண்ணிப்பாரு. மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் எப்படி சொன்னாங்க சாபம் தான் அப்படின்னு. நமக்கு என்ன சாபம்? அந்த ஒரு மிகப்பெரிய பரம அழைப்பை மிஸ் பண்ணுறதே நமக்கு ஒரு சாபம் தான் இல்லைங்களா? பாவமான உலகத்தில் இன்னைக்கும் நம்மளை பேர் சொல்லி அழைத்து உட்கார வச்சு உண்மையான சத்தியத்தை கொடுத்து இந்த உண்மையான சத்தியம் இப்படிதான் இருக்கும், இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும் பொழுது ஒரே விஷயம்தான், இந்த பாடத்தினுடைய மயக்கிறது தான். நான் சொல்லும் பொழுது அதை நீ கேளு அப்படின்னு எப்படி ரெபேக்கால் சொன்னாங்க. அதே போல நம்முடைய இரட்சகர் நமக்கு என்ன வசனங்கள் மூலமாக உணர்த்துறாரோ அதுக்கு அப்படியே ஹம்பிளா கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா சேஷ்ட புத்திர பாகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நாமளும் நம்முடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டு தேவனோடு சென்று நம்ம ஐக்கியப்பட நம்முடைய கிறிஸ்து மூலமாக நம்முடைய அனுதின ஜபங்களில் நம்ம ஏறெடுக்கலாம். ஸோ பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம சேஷ்ட புத்திர பாகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம பார்த்த இந்த ஒரு பாடம்
நிழல் பொருள் அடிப்படையில் அந்த ஒரு 4 கேரக்டர் நிழலில் யாரை குறிக்குது, நிஜத்தில் யாரை குறிக்குது, அதுலேருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படிங்கிறத கூட. ஸோ மிகப்பெரிய டாக்டரின் இல்லை, ஆனால் உங்களுடைய காதுகள் நல்ல ஒரு அருமையான சத்தியத்தை கேட்கதற்கும் அந்த சத்தியத்தையும் வசனங்களையும் காணக்கூடிய கண்கள் பாக்கியம் உள்ளவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான சத்தியங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த வாரம் மிஸ் பண்ணிட வேண்டாம், முக்கியமான பாடம் தான். மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பு, மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக 6:30 மணிக்கு இங்கே கிளாஸ் நடைபெறும் வழக்கம் போல். ஸோ அதே உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். எதுக்காக இன்னொரு அட்வான்ஸாக சொல்கிறோன்னா, நீங்கள் உங்களுடைய டேவை பிளான் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. வர வாரம் 6:30 மணிக்கு இந்த கிளாஸு, வர வாரத்துக்கும் அடுத்த வாரம் மிகவும் முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நாம் இருக்கக்கூடிய சத்தியம் எந்த அளவுக்கு ஒரு உண்மையான சத்தியம், தேவன் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கூட வேதாகமத்தினுடைய வசனத்தின் மூலமாக எந்த அளவுக்கு முன்னாடியே நமக்கு வசனங்களாக கொடுத்துருக்காரு, தீர்க்க தரிசனங்களாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நாம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சத்தியம். ஒரு பெரிய சப்ஜெக்ட். டைமிங்ஸ் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அடுத்த வாரம் அஸ் யூஷுவல் 6:30க்கு அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இது வர வேண்டாமா இதுக்கு அப்படின்னா அப்படி இல்லை, இதுவும் முக்கியமான பாடம் தான். வாங்க, வந்தால் தான் ஒவ்வொரு பாடங்களும் உங்களுக்கு புரியும். அடுத்த வரக்கூடிய பாடம் 4:30 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். பெரிய சப்ஜெக்டு, ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக ப்ராக்டிக்கலாக வசனம் என்ன சொல்லுது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத, எங்கே இந்த வசனம்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத முதற்கொண்டு டீட்டெயில்டாக ப்ராஃபசிஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேலை பற்றின தீர்க்க தரிசனம். ஸோ இது 16 February அன்னைக்கு 4:30 மணிக்கு நடைபெறும் அப்படிங்கிறதையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு, இன்னைக்கு வர தவறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தயவாக இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. சகோதரிகள் கூட உங்களுக்கு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட அனுப்பி ரிமைண்டர் கொடுப்பாங்க. ஸோ தேவனுக்கு சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் இதே ஹாலில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாடத்தோடு நம்ம இங்கே சந்திக்கலாம். இன்றைக்கி எடுத்த பாடத்தினுடைய நோட்ஸ் கூட உங்களுக்கு அங்கே பிரதர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட நம்மளுக்கு தேவையான ஒரு சத்திய பாடத்தை கொடுத்தா நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். ஸோ இன்னைக்கு பாடத்தோடைய நிகழ் அங்கே இருக்கும், ஜெராக்ஸ் காப்பி இருக்குது. ஸோ எல்லாருமே வாங்கிட்டு போய் படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் 6:30 மணிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம், மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன்னா விசுவாசம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தேவன் மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் 6:30 மணிக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் ஏன் முன்னாடியே சொல்லிடுறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பிளான் பண்ணிக்குவீங்க அப்படின்றதுக்காக தான் முன்னாடியே சொல்லிடுறோம். ஸோ 4:30 மணிக்கு அந்த ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது டைமுக்கு நம்ம 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இதே டைமுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா விட்டுடலாம். ஒரு 8 மணிக்கு 8:30க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்னா முடிச்சிடலாம். 2 பார்ட்டாக அந்த பாடம் எடுக்கப்படும், இந்த இஸ்ரேல் ப்ராஃபஸி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு பாடத்தையும் யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் அப்படின்றதையும் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு சப்ஜெக்ட்ஸை கூட டைமுக்கு ஆரம்பித்து டைமுக்கு முடிச்சிடலாம் அப்படின்றதையும் தெரிவித்து கொள்கிறோம். ஸோ டீ அங்கே ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரேயர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூட அதை கூட சாப்பிட்டுட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு செஷனுக்கு முடிவாக நம்ம மத்தியில் இருக்கும் அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்களை ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்களை மீண்டும் மீதேவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, கடந்து வந்த காலங்கள் இருந்தது நீ தாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து, இந்த நாளிலுமாக இந்த மாலை வேளையிலே சகோதர சகோதரியாக ஒன்று கூடி உடைய வேதத்தையும் உடைய சத்தியத்தையும் கேட்கத்தக்கதாகவும் அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாகவும் நீ தாமே இந்த நேரத்தை தயவாக தந்திருக்கிறீர். அதற்காக முக்கடான கூடிய நன்றிகளை ஏற்கிறோம். தகப்பனே, எப்படியா தகப்பனே, சத்தியத்தை நிமித்தம் ஒன்று கூடியிருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
நாங்கள் கேட்கிற சத்தியத்தை நாங்கள் புரிந்து உணர்ந்து கொள்ளத்தக்கதான பரிசாவுடைய ஞானத்தையும் அதிகமாக தந்து நடத்தும் தகப்பனே. இதோ கிறிஸ்துக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் நீதாமே எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த மேலான பந்தய பொருளுக்காக நாங்கள் அனைதினும் எங்கள் ஜீவியத்தில் ஓடி அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாகவும் நீதாமே வைத்திருக்கின்ற அந்த மேலான பந்தய பொருளுக்காக நாங்கள் அனைதினம் ஓடி அதற்கேற்ற சாட்சிகளாக வாழத்தக்கதாக கிருபை செய்தலும் தகப்பனே. இப்படியாக வர தடைப்பட்ட சகோதரரையும் கண்ணோக்கி பார்த்தரலும் அவர்களுக்கு உண்டான தகவல்களை நீக்கி இப்படிப்பட்டதான கூட்டங்களை கலந்து கொள்ள கிருபை செய்தலும் தகப்பனே. இனிவரும் காலங்களும் கூட தகப்பனே இருக்கிறதான சத்திய பாடங்களையும் நாங்கள் கேட்கவும் அதற்கு நாங்கள் வந்து கலந்து கொள்ளத்தக்கதான நேரத்தையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் கேட்கிறோம் தகப்பனே. இப்படியாக இந்த கூட்டம் மாற முதல் முடிவுரை நம்முடைய தெய்வீக பிரசனம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்தியதற்காக உங்களுக்கு கொண்டாடக்கூடிய நன்றிகளை எடுக்கும் தகப்பனே. இனிவரும் காலங்களையும் நேரங்களையும் நீதாமே எங்களுக்கு தயவை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மொழி மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் 40 நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சும் நடை பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.